என்ன மச்சான் ஓடிட்ட? ஓ என்ன மச்சான்? எப்பேற்பட்டது தெரியுமா? மண்மேடு ஆனது. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி தோன்றா தெரியுமா? முழு நிர்வாணமாக தோன்றினார். பூமிக்கும் வானத்திற்கும் ஒரே அளவா நின்னாடா இந்த தேவடியா முண்டை. ஆமா, அப்பேற்பட்டவ. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் இவள் குளிக்கு செல்லும் போது அந்த ஆற்றிலே 2 பாசிகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டிருந்தன. ஆமா, அந்த பாசிக்கு உயிர் கொடுத்தாள். 2 பாசிக்கு உயிர் கொடுத்தாள். முதல் பாசிக்கு உயிர் கொடுத்த உடனே ஆண் சர்ப்பமாகவும், 2வது பாசிக்கு உயிர் கொடுத்த உடனே பெண் சர்ப்பமாக மாறியது. இவை 2 சேர்ந்து ஒன்றோடு ஒன்று உடலுறவு கொண்டது. அப்ப ஏற்பட்டு காம மோகம் அப்ப ஏற்பட்டு அப்படி இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று இணைந்து உடலுறவு கொள்ளும் போது நமக்கு என்று ஒரு துணை வேண்டும் என்று ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார். ஆமா, அந்த யாகம் பெரிய யாகம். அப்படி இருக்கும்போது அந்த யாகத்திலே இவருடைய கால் எடுக்க மண்ணை எடுத்து முதலில் வைத்து ஓம் என்ற சக்தியை செய்தார். உயிர் கொடுத்தார். அந்த உயிர் கொடுத்த உடனே முதலில் தோன்றிய யாரு? அந்த யானை மூஞ்சி பையன் விநாயகரா. அர்த்தமா தோறல உட்காந்து போன அந்த கம்யூனிட்டி தாண்டா முதல்ல தோன்றான். முதற் கடவுள் என்றால் என்ன? அந்த கம்யூனிட்டி தான் விநாயகர். இரண்டாவதாக, அதாவது தோன்ற உடனே அவன் என்ன சொன்ன தெரியுமா? அம்மா என்று சொன்னான். அம்மா உடலுறவு கொள்ள முடியுமா? முடியாது. அடுத்தது 2வது யாகத்தை நடத்தினான். 2வது யாகத்திலே தனது காலடி மண்ணை எடுத்து வைத்து ஓம் என்ற மந்திரத்தை உரைத்தான். உரைத்த உடனே தங்கா என்றது. அது அதுதான் யாரு? அந்த 7 மலையில இருக்கிறான அந்த வெங்கடேச கரிமூஞ்சி பையன். அவன் தான் 2வது. 7வது மலை போய் உட்காந்துக்கிறான். இங்க எங்கேயும் மலையில அங்க போய் உட்காந்துக்கிறோம். ஜாங்கிரி போட சொல்றது. 3வது தங்கா என்றது. தங்கா என்ற உடலுறவு கொள்ள முடியுமா? முடியாது. அடுத்தது தன்னுடைய முழு சக்தியை ஏற்படுத்தி 3வது யாகத்தை நடத்தினார். 3வது யாகத்திலே ஓம் எனும் சக்தியை உரைத்தாள். உரைத்த உடனே கண்ணே என்றது. கண்ணே என்ற உடனே இவளுக்கு காமம் அதிகமானது. காமம் அதிகமாயி அவளையே உடலுறவு கொள்ள மேற்கொண்டாள். இவ எப்படி தம்மா தோன்னா? எப்படி? நெற்றி கண்ணோடு தோன்றியது இவதான். 3 கண்ணோடு தோன்றியது இவதான். அப்படி இருக்கும்போது அவ யாரு? 3வது தோன்றது யாரு தெரியுமா? அந்த சிவபெருமான். எம்பெருமான் பிணத்தை தோண்டி தோன்றவன் நாய். இவன் வீட்டுக்காரன். நல்ல முறை சொல்கிறேன். என்னுடைய பாதத்தில் வீந்து விட்டு திரும்பி பார்க்காம சென்று விட உயிர் பிச்சை தருகிறேன். யாருகிட்ட பேசுற? நான் எப்பேற்பட்டவன்? கேரளாவில் சென்று கட்டி வந்திருக்கிற மாந்திரிகத்தை கட்டி வந்திருக்க. இந்த மாந்திரிகத்துக்கு முன்னாடி மந்திரம் ஒண்ணு பண்ணாது, உன் தெய்வம் ஒண்ணு பண்ணாது. செய்துட்டு போமாட்டையா? மூன்றாவது யாரு? சிவபெருமான் தோன்றினார். அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒன்றாக சேர்வதற்காக சேர்ந்தாங்க. ஆனா சேர முடியல. கிட்ட போக சொல்ல அக்னி சோலை வீசுகிற நெற்றியில் இருந்த நெற்றிக்கண். அதனால என்ன பண்ணா? பெண்ணு, உனது நெற்றிக்கண்ணை கொடு. அதனால் நெற்றிக்கண்ணை கொடுத்தால் தான் நம்ம உடல் கொள்ள முடியும். காமத்துக்காக நெற்றிக்கண்ணை கொடுத்த
சக்தி இருந்தாலே அவளுக்கு கண்ணு தெரியல. நாய் வந்து பின்னாடி அப்படி இருக்கும்போது விட்டதும் தான் விட்டேன். காமத்துக்கண் கொடுத்த தேவடியா அப்படி இருக்கும்போது நெத்தி கண்ணை ஏற்ற உடனே உதிரம் ஆடுது, ஆறாவது பெருக்கு ஓடுது. அப்படி இருக்கும்போது சிவபெருமான் பார்த்து தன்னுடைய திலகத்தை எடுத்து நெத்தியிலே வைத்தார். நெத்தியில வச்சார். நெத்தியிலே இன்று பெண்கள் இடுகிறார்களே திலகம், நெற்றி திலகம். நெற்றி திலகம் அதுதான் அது. அதுதான் அது. அது மட்டும் இல்ல, நெத்தி திலகம் வைத்த உடனே தலை உச்சியில் இருந்து ஆறாவது ரத்தம் உதிரம் பெருக்கு ஓடுது. உச்சிலிருந்து ஆமா உதிரம் பெருக்கு ஓடுகிறது. அதை பார்த்தால் இன்று என்ன செய்வாங்க, அந்த வெக்கில் வச்சு அடிக்கிறாங்க பத்தியா, குழந்தைங்களுக்கு இக்கில் வந்தா வெக்கில் வச்சு அடிக்கிறாங்க. தன்னுடைய கையை வைத்து அழுத்தினார் சிவபெருமான். உதிரம் நின்று போச்சு. உதிரம் நின்று விட்டது. அடுத்தது எங்க உதிரம் நின்ற உடனே நோனி என்று சொல்லக்கூடிய பெண்களின் பெண் உறுப்பிலிருந்து ஆறாவது உதிரம் போயினே இருக்குது. நிறுத்த முடியல. இவளுக்கு வலியோ வலி. அப்படி இருக்கும்போது சிவபெருமான் வேண்டியதா, ஐயா எனக்கு இந்த வலியை நிறுத்த வேண்டும், எனக்கு வலிக்கிறது, என்னால் முடியவில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த காம ஆசையும் போயிடுச்சு. இன்று மாதத்திற்கு 3 முறை 3 நாள் மாதவிடா இருக்கிறாங்களே பெண்கள். ஆமா 3 நாள் அல்லது 5 நாள் இதுதான். அதனால தானா? ஆமா. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? எப்பேற்பட்டவங்க? நம்ம 7 யானைகளுக்கு சமம், அவங்க 7000 யானைகளுக்கு சமம். ஆமா, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது உன்னால என்னடா செய்ய முடியும்? முடிந்தால் பாட சமர்க்க பார்க்கலாம். பார்க்கலாமா? உன் மகிமை தெரியாமல் இப்பேற்பட்ட இன்னலுக்குள்ளாகிறேன் தாயே, என்னை மன்னித்து விடாப்பா, என்னை மன்னித்து விடு. மகனே, நீ எப்போது என் அம்மான் உரைத்தாயோ அப்போதே உன்னை மன்னித்து விட்டேன் மகனே. உனது வாகனத்தில் ஒரு வாகனமாக, சிங்கமுக வாகனமாக எனக்கு வரமளிப்பாய் அம்மா. வரத்தை கொடுத்தேன், பெற்றுக்கொள்வோம். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளைவார் அருளாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மயிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடுதறியோடும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணையுள்ள தோழி
நாங்கள் எல்லாம் குடித்த உதிரமொழியை ஏற்றுக்கொண்டு விட்டாய் தாயே. இந்த சோழமாந்தாங்கள் கிராமத்திலே வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து உன்னுடைய அவதாரங்களில் திரு அவதாரமாக திகழக்கூடிய இன்னும் துலுக்காத்தம்மன் என்கிற அவதாரத்திற்கு விழாக்கள் நடத்தியிருந்தார்கள். இந்த விழாவிலே 6 தப்பு 100 பிழை கோடி பிழைகளாக இருக்கலாம். அவையெல்லாம் நீ பொறுத்தருள வேண்டும் தாயே. கண்ணை எவ்வாறு இமை பாதுகாக்குமோ அது போல இந்த ஊரையும் இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் இந்த ஊரை சார்ந்த சொந்த பந்தங்களையும் எப்பொழுதும் நீ கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு உன்னிடத்திலே சத்திய வாக்கை வரமாக மடிப்பென்று ஏந்தி என்னுடைய மனைவியை நான் கேட்கிறேன் தாயே. மகனே, மகளே, நீயும் இந்த ஊரு மக்களும் எந்த ஒரு குறையில்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் தத்தி, ஓம் தத்தி, ஓம் தத்தி. இன்னைய காட்சிக்கு ஏற்பட்ட காட்சியை நான் பரவசம் அடைந்து விட்டேன் தாயே. வருடந்தோறும் உனக்கு விழாக்கள் நடத்தி பொங்கல் வைத்து என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவருமாக வந்து நான் தனிமையில் இல்லாமல் மக்களில் மக்களோடு சேர்ந்து மக்களில் மக்களாக நின்று உன்னை வழிபடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தாலே அதுவே போதும் தாயே. தாயே, இப்பேற்பட்ட அகோர தாண்ட உருவத்தை மாற்றியமைத்துக் கொண்டு சாந்த சொருபையாக துலுக்காத்தம்மன் அவதாரமாக நீ நின்று சாந்தமாக அருள்வளிக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் பக்தியாக கேட்டு நாங்கள் விடைபெறுகிறோம் தாயே. கேளுங்கள் சகோதரர்களே, அதாவது இப்பொழுது அகோர தாண்டவம் விட்டு அங்கார சக்தியாக நம்முடைய கிராமத்திலே அருள்பாலிக்கக்கூடிய துலுக்காத்தம்மன் இப்படி அகோர தாண்ட உருவத்தோடு காலை தரிசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்பர்கள் வீட்டில் ஏதேனும் குறை, பின்னி, சூழியம், இன்னும் ஏதேனும் மனக்கவலை, பணக்கவலை, குழந்தையின்மை ஏதேனும் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே தாராளமாக மந்திரம் போட்டுக்கலாம். உங்களாக என்ற ஒரு காணிக்கை வைத்து நீங்கள் தாராளமாக மந்திரம் போட்டுக்குங்க. வாங்க வந்து எல்லாரும் மந்திரம் போட்டு அப்பேற்பட்ட அருள் காட்சியை பெற்று செல்ல கேட்டுக்கொள்கிறோம். மந்திரம் போட்டு மந்திரம் போட்டு ஆனந்தி, நம்முடைய குடும்பம் இனிமேல் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கட்டும். அப்பா உன்னை நல்ல ஒரு காலேஜ் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உன்னை படிக்க வைக்கிறேன். அப்படியா ஐயா, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஊருக்கெல்லாம் உழைத்து சோறு போடுறது விவசாயி. எப்படியோ நீங்கள் இந்த கிராமத்தில் எப்படி நீங்க வசித்து வரீங்க. இருந்தாலும் என்னுடைய அரண்மனை சொத்துல ஏராளமாக உள்ளது. அப்பேற்பட்ட விவசாயங்கள் எல்லாம் பண்ணையும் செய்து ஏழை மக்கள் அனைவருக்குமே நீங்கள் உணவளிக்க வேண்டும். ஆகவே உயில் சாசனங்கள் அனைத்தையும் நீங்கள் கைப்பற்றி எப்படி எழுத வேண்டும் தெரியுமா? நாட்டு மக்களுக்கு அனைத்து உயில் சாசனங்கள் எழுத வேண்டும். அதாவது போன சொத்து போகட்டும், இருக்கின்ற சொத்து பத்திரமா இருக்குது. இல்லையே, நான் தான் கையொப்பமிட்டேனே. நீ கையப்பட்டீங்க எழுது. நானு அவன் குடிகார கம்யூனிட்டி சரி பார்த்தேன். அதே இவன் எப்படிடா சௌகரியத்துல பார்த்தேன். ஒட்டிங்க அவனுக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தேன். கொடுத்து வேண்டான். அப்படியா? வெச்சு பேப்பர் தங்க வச்சுட்டேன். ஒரிஜினல் பேப்பர் எந்த வீட்டுல இருக்கு? அப்ப நான் கையொப்பமிட்டது போலி பத்திரம். போலி பத்திரம். அப்ப உண்மையான நகல் பத்திரம் உங்களுக்கு உள்ளதா? ஐயோ ஐயா, உங்க பெருமை நினைச்சுடுறேன். அரண்மனை மானத்தை நீங்க காத்துட்டீங்க. அனைத்து சொத்துக்களை நாட்டு மக்கள் மீது எழுதிருங்க. இப்போதைய மந்திரி மாநகர் அழைத்து ஒரு சொத்துமே எனக்கு வேண்டாம். இனிமேல் நான் உழுதி விவசாயியாக வாழ போகிறேன். சரியா? ஒரு கண்டிஷன் எழுதுமா? என் பேச்சு என்கிட்ட 100 ஆடு இருக்குது. என் பேச்சு மேல நீங்களே வச்சுக்கோங்க ஐயா. நாங்க இனிமேல் சம்பாதிச்சு ஒவ்வொரு ஆடுகளை பொண்ணு பேச்சு சரி. அப்படி என்றால் நம்ம குடும்பம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கேளுங்கள் சபையர்களே. இன்றிரவு எங்கள் ஆரணி ஆனந்தி நாடகத்தின் மூலமாக நாங்கள் நடத்திய நாடகம் இக்காட்சி நடைபெற்றது. இன்றிரவு நாங்கள் நடத்திய நாடகம் நினைத்ததை முடிப்பவன் அல்லது நீதிக்கு கிடைத்த தாலி என்று சொல்லக்கூடிய காட்சி இக்காட்சி நடைபெற்றது. கண்டுகளித்த அனைவருக்கும் எங்கள் உயிரினமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்கிறோம். நீங்களும் சென்று வாருங்கள், நாங்களும் சென்று வருகிறோம். நன்றி நன்றி நன்றி.